கரெக்டாக சீதா அந்த பணத்தை ஆட்டோவில் கொண்டு போகிற வழியாக பார்த்து 2 பேர் வந்து இங்கே சீதா கிட்டேருந்து பணத்தை அடிச்சுட்டு போகும் செய்கிறாங்க. அந்த வழியாக வந்த மீனா சீதா கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னாச்சு சீதா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கும்போது சீதா அழுதுகிட்டே நிற்க ஆட்டோக்காரர் விஷயத்தை இங்கே மீனா கிட்ட சொல்ல மீனா இதை கேட்டு அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் சீதா கிட்ட சொல்கிறாங்க. சரி சீதா கவலைப்படாத, நான் மாமா கிட்ட சொல்லி எப்படியாச்சும் கண்டுபிடிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே சீதா கோவப்பட்டு உன் புருஷன் என்ன இங்கே போலீஸ்காரனா, எதுவாக இருந்தாலும் எனக்கு பார்த்துக்க தெரியும் அருண் கிட்ட சொன்னால் உடனே இப்போ அந்த பணம் யார் எடுத்துகிட்டு போனாங்கன்றதை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு, நீ ஒன்று இதில் எனக்காக எதுவுமே செய்ய வேண்டாம் சொல்லி கோவத்தோட அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க சீதாவும். இதை பார்த்துக்கிட்டு மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. மீனா உடனே இந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற அப்படின்னு அதிர்ச்சியோடு கேட்குறாங்க. மீனா அங்கே கார் செட்டுக்கு போய் விஷயத்த சொல்லும்போது ஆமாங்க சீதா பணத்தை எடுத்துகிட்டு போன விஷயம் வந்தவங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு இங்கே முத்து ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. எனக்கும் அதாங்க தெரியல, ஒருவேளை சீதாவை ஃபாலோ பண்ணிகிட்டே கூட வந்திருக்கலாம்லன்னு எங்கள் மீனாவும் சொல்ல அது எப்படி மீனா சீதா ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் கொடுத்த பணத்தை அக்கௌண்ட்டில் போடணுன்றதுக்காக கொண்டுட்டு வந்திருக்கா, அப்படி இருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்தே இங்கே ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல வரியான்னு சொல்லி கேட்க ஆமாங்க அப்படி இருக்கலாம்ல, எனக்கு அந்த சந்தேகம் இருக்குன்னு மீனாவும் சொல்ல விடு மீனா, அதான் சீதாவுடைய ஹஸ்பண்ட் எங்கே அருண் போலீஸ்காரன் தானே, அவனே கண்டுபிடிச்சிருவான் சீதா சொன்ன மாதிரின்னு சொல்ல அவளும் அதை தங்க சொல்லிட்டு போனான்னு சொல்ல சரி நம்மளால் முடிஞ்சதையும் ஒரு பக்கம் பார்ப்போம் அப்படின்னு இங்கே முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இருந்து அழுதுகிட்டே போன சீதா அருணை பார்க்குறாங்க. அருண் கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்ல அருண் இதை கேட்டு அதிர்ச்சியாக என்ன சீதா சொல்கிறேன் பணத்தை காணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க இப்போ அந்த பணத்தை நான் அக்கௌண்ட்டில் போட்டே ஆகணும், இல்லைனா எனக்கும் என்னுடைய வேலைக்கும் பெரிய பிரச்சனை வந்துடும். அதுக்கு பிறகு அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாருங்க, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த பணம் எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு இங்கே சீதா அழுக சரி சரி நீ முதல்ல அழுகிறத நேற்று எந்த இடம் வா போகலான்னு சொல்லி இங்கே அருண் சீதாவை கூட்டிகிட்டு நேராக அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே வந்ததுக்கு பிறகு இங்கே தாங்க இதே இடத்துல தான் பணத்தை என்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இங்கே எதுவும் இருக்கான்னு பாருங்க சொல்லி தன்னும் கூட வேலை பார்க்குறவங்களை அனுப்பி வைக்க இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் ஒர்க் ஆகலை, இங்கே சில இடங்களில் சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்லைன்னு வேற சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த இடத்துக்கு வந்து உங்ககிட்ட பணத்தையும் அடிச்சிருக்காங்க சீதா அப்படின்னு சொல்ல ஆமாம் அந்த இடத்துல வேறு யார் யார் இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்க நானும் ஆட்டோக்காரும் மட்டும்தான் இருந்தோம், அப்புறம் மீனாக்காவும் இங்கே வந்தா அப்படின்னு சொல்ல அவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க அப்படின்னு இங்கே அருணுடைய ஃபோக்கஸ் மீனா பக்கம் போக அக்கா யதார்த்தமாக தான் இங்கே வந்திருப்பான், அவன் என்கிட்ட கூட கேட்டான் மாமா கிட்ட கூட சொல்லி கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னான், நான் தான் அவகிட்ட கோவமாக பேசிட்டு நீங்கள் இருக்கீங்க நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு சொல்லி நான் வந்துட்டேன் அருண் அப்படின்னு சொல்ல சீதா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னு உடனே அருண் சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு சீதா கேட்க இல்லை ஒருவேளை இந்த விஷயத்தை எதுக்காக மாமாவே பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்ல ஏன் மாமாவா அப்படின்னு அதிர்ந்து போக ஆமாம் சீதா இப்போ உனக்கும் அவருக்கும் இல்லை உங்கள் அக்காவுக்கும் இடையில பிரச்சனை கூட வருது, ஒரு வழியாக உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக எதுக்காக அவரே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கண்டுபிடிச்சு தர மாதிரி அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்து உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு அவ நினைக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது மாமா அப்படியெல்லாம் கூட யோசிப்பாரா என்ன அப்படின்னு சொல்ல இன்னமும் நீ அவர் சரியாக புரிஞ்சுக்காம இருக்க, என் விஷயத்தில் கூட நீ புரிஞ்சுக்காம இருக்க அப்படின்னு சொல்ல இல்லை இப்போ நான் அவரை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சே அக்காவும் இப்படியெல்லாம் இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல, நான் அழுகிறத பார்த்ததுக்கு பிறகும் கூட அவளுக்கு மனசு இறங்கி வரவே இல்லைல்ல, அக்காவும் மாமாவும் சேர்ந்துக்கிட்டு தான் இந்த விஷயத்த பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு என் பணத்தை அடித்தது மட்டும் இல்லாமல் இப்போ திரும்பவும் அந்த பணத்தை கண்டுபிடிச்சு தரவான்னு சொல்லி என்கிட்டே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா, இவளை என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சீதா ரொம்ப கோவப்படுறாங்க. சரி கொஞ்சம் பொறுமையாயிரு, அந்த பணம் முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் மட்டும்தான் இருக்கணும், அதை நம்ம அவங்க கிட்டேருந்து வாங்கிடலாம், நீ கவலைப்படாத சீக்கிரமாக இது அக்கௌண்ட்லேயும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து மீனா இவங்க மேலே தான் சந்தேகமும் படுறாங்க. சீதாவும் அருண் சொல்கிறத நம்பிக்கிட்டு அருண் சீதா கிட்ட சொல்கிறாங்க நானே அந்த பணத்தை கண்டுபிடிக்கலனாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பணம் உன்னை தேடி வந்துடும் பாரு அப்படின்னு சொல்ல அருண் நினச்சிட்டு இருக்க விஷயம் என்னன்னா என்ன இருந்தாலும் சீதாவுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க அக்காவால் தாங்கிக்க முடியாது, அவங்க அக்கா முயற்சி பண்ணி இல்லைன்னா அங்கே முத்துவே முயற்சி பண்ணி அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்றதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்து கொடுக்க தான் போகிறான், நமக்கு எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அவன் கொண்டு வந்து பணத்தை கொடுக்கும்போது அவன் மேலேயே பழைய தூக்கி போட்டு இன்னும் பிரச்சனை பெருசுப்படுத்திட வேண்டியதானு அருண் நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் முத்து மீனா 2 பேரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே வீட்டுக்கே வராங்க. அங்கே மாமாவும் வரதை பார்த்ததும் சீதா இங்கே அருணை பார்க்குறாங்க. நான் தான் சொன்னல சீதான்ற மாதிரி தலையை ஆட்டும்போது உள்ளே வர 2 பேருமே பார்த்துட்டு அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்ல என்ன சீதா இப்போ எதுக்கு எங்களை வீட்டுக்குள்ளே வர வேண்டான்னு சொல்கிறேன்னு சொல்லும்போது ஏன் போதும் உன் நடிப்பெல்லாம் தூக்கி குப்பையில் போடு, நீங்கள் நடித்த நடிப்பு இப்போ எனக்கு வெட்ட வெளிச்சமாயிடுச்சு, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை, உன் அக்கான்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்ல என்ன சீதா பேசுகிறேன் அப்படின்னு முத்து ரொம்ப கோவப்பட உங்களையும் தான் மாமா உங்கள் 2 பேரையும் என்னுடைய உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்கும், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்கேன்
ஆனால் உனக்கு அந்த இடத்துல நான் உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில நீ வந்துட்டல அப்படின்னு சொல்ல, சீதா நீ சொல்கிறது எதுவுமே புரியலைன்னு சொல்லும்போது, இதுக்கு மேலே எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? அதான் டைரெக்டாகவே நான் சொல்கிறேனே. ஆமாம், என்கிட்ட இந்த பணத்தை அடிச்சது நீங்கள் 2 பேரும் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு நீங்கள் பணத்தை அடிச்சுட்டு அந்த பணத்தை கண்டுபிடிச்சு கொடுக்குற மாதிரி என்கிட்டையும் எங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கணும், உங்களை நாங்கள் பாராட்டணும், இதுக்காக என்ன ட்ராமா வேணாலும் போடுவீங்களே, இதெல்லாம் எங்கேருந்துக்கா உனக்கு வந்துச்சு? இந்த மாமா கிட்டேருந்து தானே கற்றுக்கிட்டேன். ரவுடின்றது சரியாக தான் இருக்குன்னு சொல்ல, சீதா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உன்னுடைய பணத்தை காணோன்னு பதறி போய் அவர்கிட்ட சொல்ல, அவர் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கொண்டு வந்த பணத்தை போய் இப்படி ஏளனமாக பேசுகிறேன்னு சொல்ல, இது என்னுடைய பணம், இது நான் அக்கௌண்ட்டில் அவருடைய அக்கௌண்ட்டில் போட்டே ஆகணும், முதல்ல பணத்தை கொடுங்கன்னு கையில் இருக்க பணத்தை பிடுங்க. முத்து அதை கொடுக்க மறுக்கிறாங்க. கொடுங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்ல, முத்து உங்கள் மேலே கேஸ் போட்டு எனக்கு உள்ளே தள்ள முடியும், ஆனால் இதெல்லாம் நான் பொறுத்து போகிறதுக்கு காரணம் சீதாவுக்காக மட்டும்தான். என்ன இருந்தாலும் உங்கள் அக்கா படிப்பெல்லாம் நிறுத்திட்டு இவங்க சீதாவுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சீதா பல தடவை அந்த விஷயத்த சொல்லியிருக்கான். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அமைதியாக போகிறேன். இதே இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா இந்நேரம் ஸ்டேஷனில் கம்பி நின்று இருந்திருப்பாங்க அப்படின்னு அருண் சொல்ல, இனி சந்தர்ப்ப சூழ்நிலை இது எல்லாத்தையுமே ஓம் பக்கம் ஜாதகமாக மாற்றிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அருண் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு அவர் வீட்டிலேருந்தே கிளம்பும் போதே என்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாருன்னு சொல்ல, கரெக்டாக தானேக்கா பேசுகிறோம், இதில் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லையே, உங்ககிட்ட இனி பேசக்கூடாது, உன் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் வலி விதி எல்லாமே இப்படி திரும்ப திரும்ப உங்ககிட்டே பேச வைக்குது, திரும்ப என் முகத்தில் முழிச்சிடாதன்னு அங்கே சீதாவும் சொல்ல, கண்டிப்பாக முழிக்க மாட்டேன் சீதா, உன் முகத்திலையும் உங்கள் வீட்டில் இருக்க யார் முகத்திலையும் இனி நானும் என் புருஷனும் தேடி வந்து என்றைக்குமே நிற்க மாட்டோம். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போகிறேன், தப்பான பழியை என் புருஷன் மேலே போடுறல, அந்த பழிக்கு காரணம் அவர் இல்லைன்னு இப்போவே என்னால் நிரூபிக்க முடியும்னு சொல்லி சீதா கிட்ட மீனாவும் சொல்ல, சீதா அருண் அவங்க அம்மானு எல்லாருமே திகச்சு போய் நிற்க, முத்து வந்துட்டு உடனே இங்கே காரில் இருக்க 2 அந்த ரவுடி பசங்க, அதாவது பணத்தை திருடிட்டு போன 2 பேருமே வெளியே பிடிச்சு இழுத்து கூட்டிகிட்டு வரவும் செய்கிறாங்க. உங்ககிட்டேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போனாங்க இவனுங்க தானே அப்படின்னு சொல்ல, அதுக்கு எங்கள் சீதா எதுவுமே பேசாமல் நிற்க, இவனுங்க தான் சீதா, இதுக்கு நீ பதிலெலாம் வேறு எதுவுமே யோசிக்க வேணாம், இவனுங்க 2 பேர் தான் பணத்தை எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்ல, ஆமாம் நீங்கள் அனுப்பின ஆளுங்க, அப்போ உங்களுக்கு இவங்களை அடையாளம் தெரியாமல் இருக்காதில்ல நீங்கள் சீதாவும் சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப அவர் மேலே பழி போடாத சீதா, நடந்த விஷயம் என்னன்னு கேளு, நீங்கள் இங்கே பணம் திருடு போன இடத்துல அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜே இல்லை, அப்படி இருக்கப்போ இவங்களை 2 பேரையும் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி இங்கே சீதாவும் கேட்க, அதுக்கு உடனே அங்கே முத்து சொல்கிறாங்க, ஆமாம் சீதா நீ சொல்கிறது சரிதான், அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை தான், ஆனால் பணத்தை எடுத்துகிட்டு போன வழியில் சிசிடிவி இருக்குல்ல, அதுவும் உன்னை கொண்டுட்டு போன ஆட்டோக்கார் அவர்கிட்ட கேட்டு அவர் மூலமாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான் இது. கொஞ்சம் தூரம் தள்ளி இவனுங்க கையில் பணத்தோடு போனதை நானும் பார்த்தேன், வண்டி நம்பரை வச்சு தான் நானும் இவனுங்களை கண்டுபிடிக்கவும் செஞ்சேன். கடைசியில் இவனுங்க யாரும் இல்லை, உன் புருஷனை பழி வாங்கணுன்றதுக்காக பணத்தை ஓங்கிட்டேன்ட்டு அடித்தவனுங்க அப்படின்னு சொல்ல, மீனாவும் இங்கே சீதாவை பார்க்க சீதா தகச்சு போய் நிற்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சீதா கேட்க, உடனே பக்கத்தில் நிற்கிற அருண், அவங்க சொல்கிற கட்டுக்கதையெல்லாம் நம்பி ஏமாந்துட்டு இருக்காத சீதா அப்படின்னு சொல்ல, நாங்கள் கட்டுக்கதையெல்லாம் கட்டலை, உண்மையதான் சொல்கிறோம், டே உண்மையை சொல்லுங்கடான்னு சொல்ல, அன்னைக்கு அந்த அம்மாவை இடிச்சிட்டு போனது நான் தான், என்னை துரத்தி பிடிக்கிறேன்னு சொல்லி போகிற வழியில் போட்டு என்னை அடி நிமித்தி கட்டிட்டீங்க, அந்த வழியில் என்ன பண்ணுறதுனே தெரியல, அவமானத்துலேயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் உங்களை பழி வாங்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பணத்தை நானும் திருடணும்னு முயற்சி பண்ணேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமாக அந்த அம்மா மேலே யதார்த்தமாக மோதிட்டேன், அது என் மேலே தப்பு இருக்குது, போலீஸ்லாம் நின்றுட்டு இருந்ததுனால நான் பயந்து உடம்பு செஞ்சேன், ஆனால் அதை நான் வேணும்னே பண்ணன்ற மாதிரி எனக்கு பெரிய தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிங்க, அதுக்காக தான் இதே விஷயத்த நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்காக நான் பண்ணேன், இப்போது உங்களுக்குன்னு வந்தால் மட்டும் அந்த வருத்தமும் கஷ்டமும் இருக்குல்ல, அதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல, பார்த்தீங்கல்ல இப்போ உண்மை என்னன்னு தெரியுதான்னு சொல்லிட்டு எங்கள் சீதாவை கேட்க, சீதா அப்படியே முறைச்சி போய் அங்கே அருணை பார்க்குறாங்க. இங்கே பாரு சீதா, நீ நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்கிறதுக்கு எனக்கோ என் புருஷனுக்கோ வராது, எதையுமே நியாயமாக உண்மையாக நேர்மையாக செய்யக்கூடியவங்க தான் நாங்கள், அதை விட்டுட்டு உனக்காக நாங்கள் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையை செய்ய மாட்டோம், உண்மை தெரிஞ்சு நீ பேசுனா பேசு, பேசலைன்னா போன்னு சொல்லி நான் போவேனே தவிர உன்னை பேச வைக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் கனவுல கூட நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் பார்த்து முறைக்க, வாங்குங்க நம்ம போகலாம், இதுக்கப்புறம் இவ புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிஞ்சுக்கவே இல்லைனாலும் சரி எனக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லை அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே மீனா முத்துவை பார்க்க, முத்து உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக நான் மன்னிப்பு கேட்க கூட தயாராக தான் இருந்தேன், ஆனால்
மன்னிப்பு கேட்க கூட தயாராக தான் இருந்த சீதா. ஆனால் இது எப்போ இருந்தாலும் பிரச்சனை சரியாகிறது உன்னுடைய கையில் தான் இருக்கே தவிர மீனா கையில் இல்லைன்றது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நீயும் புருஷனும் மனசு வச்சா மட்டும்தான் அந்த பிரச்சனைக்குன்னு ஒரு முடிவு வரும். ஆனால் ஈகோ எல்லாருக்குமே அதை தடுக்க தானே செய்யுது அப்படின்னு முத்து சொல்ல இங்கே சீதா அவமானப்பட்டு நிற்கிறாங்க. வந்த 2 பேரையும் இப்போவே இவங்க 2 பேரையும் நான் போலீஸில் ஒப்படைக்கிறேன். ஒருவேளை ஏன் மேலே தப்பு இருந்தால் என்னையே கைது பண்ணட்டும் அப்படின்னு சொன்னதுமே சீதா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க மாமா இதை பண்ணவே இல்லைன்றத. அவங்க 2 பேரும் அங்கேருந்து அவமானப்படுத்திட்டு கிளம்பின பிறகு சீதா அருணை பார்க்குறாங்க. இப்பயும் அவங்க சொல்கிறத நம்புறியான அருணை பார்த்து கேட்க பல்லான்னு ஒரு அரை அருண் கணத்தில் விழதான் செய்யுது. நீங்கள் செஞ்ச தப்புக்கு அதை மூடி மறைக்க யார் மேலே வேணாலும் பள்ளியை தூக்கி போடுவீங்கன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். மாமா மேலே தப்பு இருந்தால் அவர் ஸ்டேஷன் கேஸு இந்த மாதிரி போகிறதுக்கு அவர் ஒத்துழைக்கவே மாட்டார். அவர் மேலே தப்பு இல்லைன்றதுக்காக தானே அவங்கள 2 பேரையும் ஸ்டேஷனில் கொண்டு ஒப்படைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகவும் செய்கிறாரு. அக்காவும் மாமாவும் கனவுல கூட இதை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப நீங்கள் சொல்கிறத நம்பி நான் ஏமாந்து நின்றுக்கிட்டே இருக்க அருண். இப்போ உங்களால் நான் என் அக்காவை பகிச்சு அவ கூட இனி எப்போதுமே பேச முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்கல்ல. இனி வாழ்க்கையில் நான் உங்களை எப்போதுமே மன்னிக்க மாட்டேன்னு அருணை பார்த்து திட்டவும் செய்கிறாங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு நேராக அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டே ஆகணும், இல்லைனா பிரச்சனை நம்ம வேலைக்கும் நமக்குன்றதை சீதா புரிஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பவும் செய்கிறாங்க. அருண் அடி வாங்கிட்டு அவமானப்பட்டு நிற்கிறது மட்டும் இல்லாமல் அருண் அம்மாவும் இதனால் ரொம்ப மனசுடைஞ்சு கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க. தேவையில்லாமல் இவங்க 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை முத்து மீனாவால் வருது. முத்து மீனாவை பிரச்சனைக்குள்ளே இழுக்கிறதே அருண் தான் அப்படின்றத அவங்க அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க.